மையத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கேங்க. இங்கே வர்றதுனால உடல் மற்றும் உள்ளம் எல்லாமே வந்து தூய்மையாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வேத யோகா மையத்தினுடைய ஆசான் மிஸ்டர் தினேஷ் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ரெண்டாவது, இங்கே நான் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய உடல் நலம் தான். அதாவது எனக்கு 2022 அந்த வாக்கில் வந்து எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது லங்ஸ் கன்ஜஷன் சொல்லி சொல்கிறாங்க. நுரையீரலுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். இது ஒரு 1000 பேர் 2000 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி இயற்கையாக ஏற்படும் அப்படிங்கிறத முன்னிட்டு அவர் வந்து சில மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்தார். ரெண்டாவது, நிறைய உடற்பயிற்சிகள் செய்யுங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துனாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு 30 வருஷம் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஷட்டிலாக ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்படலை. என்னால் வந்து ஓட முடியலை, என்னுடைய மூச்சு வந்து என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அதனுடைய வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். அப்போ 2-3 நண்பர்கள் வந்து பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் யோகா செய்யுங்க, அதனால் உங்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கும், உங்கள் உடல் நலமும் நல்லாகும், மனசும் வந்து நல்லா இருக்கும், இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து எஸ்பெஷலி மூச்சு பயிற்சி அதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் உடற்பயிற்சி கூட பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி எனக்கு பரிந்துரை செய்த அடிப்படையில் நான் இங்கே வேதா யோகா மையத்துக்கு வந்தேன். வந்து ஒரு மாதம் வந்து நானே இங்கே வந்து எங்களுடைய ஆசான் சொல்லிக் கொடுக்குறப்ப சிரமம் தான் பட்டேன், செய்ய முடியல. என்னால் அந்த மூச்சு பயிற்சி கூட வந்து தெளிவாக செய்ய முடியல. பட் அவர் சொல்லிக் கொடுக்க அதனுடைய தாற்பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க செயல்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய ஒரு 75-80% இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்டுட்டாங்க. இது நிஜம். ஸோ ஷட்டிலுக்காக நான் வந்து 30 வருஷமாக ஆடினேன் அப்படிங்கிறதுனால உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்தேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம் ஏற்பட்ட பொழுது யோகாவுடைய அம்சம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதை இந்த வேதா யோகா சென்டர் வந்ததன் மூலிமா இப்போ பரிபூர்ணமாக நான் உணர்ந்து, இப்படி ஒன்று இருந்ததை நான் ஏன் இவ்வளோ வருஷமாக வந்து தெரிஞ்சிக்கல அப்படிங்கிற சின்ன மன கவலை எனக்கு உண்டு. பரவாயில்ல, இப்போயாவது இந்த வயசுலையாவது வந்து இந்த யோகா கலைகளை தெரிஞ்சுக்கிட்டு உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேங்க. எல்லாரும் இதை தயவு செஞ்சு அனுபவிங்க. நீங்களும் இந்த யோகா பயிற்சியும் மற்றும் தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் உடல் மற்றும் மனம் எல்லாமே நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய அடுத்த வம்சாவளிக்கும் சந்ததியினருக்கும் நீங்கள் வாழ்வியலை பற்றி நீங்களே சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துடுவீங்க. உங்களுடைய அகம் சுத்தமாகும். அகம் சுத்தமான ஆட்டோமேட்டிக்காக உடலும் சுத்தமாகும். நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வைகள் மாறுபடும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே உங்களை சுற்றி இருக்கும். தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் அனுபவிங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு என்னை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.